ஹாய், திஸ் இஸ் கனிகா. நம்ம சேனலில் ஃப்ரீயாக டைலரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறோன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவேன். போன வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பேக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி குடஞ்சி எடுக்கிறது எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்லீவை இப்படி அது ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே வச்சுட்டு மெயின் கிளாத் வந்து ரைட் சைடில் வைக்கணும். இது லைனிங் வந்து அது மேலே வைக்கணும். ரைட் சைட், ராங் சைடு வந்து லைனிங் இருக்கணும். நம்ம 1/4 இன்ச் விட்டு தையலுக்கு விட்டோம்ல, அது மேலே என்ன பண்ணணும், தையல் போடணும். அந்த கை மடிக்கிறதுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் போடுற மாதிரியே ஆன்லைனில் இப்போ வந்து இது வந்து ஃப்ரீ தான். யூடியூப்பில் வந்து ஃப்ரீ. பே பண்ணி படிக்கிறவங்க படிக்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. எனி டைம் உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ண முடியும். இதுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனி டைம் டவுட்டும் கிளியர் ஆகும். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. பே பண்ணி படிக்கிறதுல என்ன அப்படின்னா, உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணுவீங்க. அதான் பே பண்ணி படிக்கிறதோட பெனிஃபிட்டு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்லீவை திருப்பி விட்டுருங்க. நம்ம எப்படி பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு திருப்பணுமோ அந்த மாதிரி ஸ்லீவையும் திருப்பி அந்த எட்ஜி தையல் நல்லா கார்னர் கிட்ட போடணும். கார்னர் கிட்ட ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு எடுத்துருங்க. போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்லீவ் வந்து அயர்ன் பண்ணி விட்டுடலாம். நல்லா டர்ன் பண்ணி கொடுக்கும். அயர்ன் பண்ண முடியல அப்படின்னா ஸ்லீவை நல்லா மடிச்சுட்டு எட்ஜி தையல் நம்ம வந்து பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் போட்டோம்ல, இந்த லைனிங்க்கு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் இருக்குது. இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும். எட்ஜி தையல் நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் எப்படி பேக் ஃபினிஷ் பண்ணோம், ஃப்ரண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணோம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்குறவங்க பாருங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு சுற்றி ஓரமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க கேட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் சொன்னீங்களே, இப்போ மட்டும் ஏன் பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்ட்டு. இந்த பேமெண்ட் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாருக்கும் இப்போ யூடியூப்பில் எல்லோரும் இருக்கீங்க. எல்லாருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னால் இது பண்ண முடியாது. யூடியூப்பில் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து ட்ரஸ்ட் இல்லை, ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது உங்களோட மெஷர்மெண்ட், உங்களோட இது வந்து நீங்கள் அதிலே வந்து நீங்கள் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து படிக்கலாம். அதுக்காக தான். இப்போ சுற்றி ஓரம் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். யூடியூப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு மெஷர்மெண்ட்க்கு கட் பண்ணுவேன். அந்த கட்டிங் அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க. இல்லை அந்த மெஷர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் கட் பண்ணுவீங்க. பட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அதை என்கிட்ட நீங்கள் வந்து கிளாஸ் வந்து படிக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், எப்படி உங்கள் மெஷர்மெண்ட்க்கு என்ன கால்குலேஷன் எல்லாமே சொல்லிவிடுவேன். நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இப்போ நான் இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். 2 ஸ்லீவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். மேலே வச்சு ஸ்லீவை ஃபஸ்ட்டு சைஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் மேலே வச்சு சைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், சிசர் வச்சு நல்லா மேலே 2 ஸ்லீவையும் ஆப்போசிட்டில் போட்டு சைஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து முன்ன பின்ன பிரச்சனை வராது. நம்ம ஜாயின் பண்ணும்போதும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கோஸாக எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் கட் பண்ணிடுறேன். அதே போல் இந்த சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது.
இப்போ சைடு ஸ்லீவை திருப்பி போடுறேன். திருப்பி போட்டால் பாருங்கள், இந்த ஸ்லீவ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதை கிளாத் வந்து வெட்டும்போது கொஞ்சம் நம்ம ஈடுநத்தமாக அந்த மாதிரி வெட்டியிருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி பெருசு சின்னது இந்த மாதிரி தெரியுது. இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நீட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக, அப்புறம் அந்த ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து வராது. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி இருக்குது. நான் 2 ஸ்லீவும் என்ன பண்ணுறேன், சென்டராக வச்சு சென்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க சென்டரில். இது எதுக்காக இப்போ பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்லீவ் வந்து குடைய போகிறோம். குடையிறது மீன்ஸ் இந்த ஓரத்தில் கொஞ்சம் லைட்டாக வந்து கிளாத் வந்து எடுக்கிறது எஸ் ஷேப்பில். இப்போ ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த குடையிறது வந்து 2 பக்கம் ஃப்ரண்ட்டில் வரணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது. பீஸ் எடுத்துக்கோங்க. சென்டர் வந்து ஒரு 1 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே மைல்டாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கர்வ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் வரணும். திருப்பி அங்கே போகும்போது லைட்டாக வந்து அந்த கர்வ் வந்து மைல்டாக வந்து குறைஞ்சிடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி இருக்கும். அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு இப்போ ஸ்கேல் கூட விற்கிது, 99 அந்த ஸ்கேலோட ரேட்டு. சென்னையில் அந்த மாதிரி இல்லை ஆன்லைனில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பிரிஞ்சு வரும். இப்போ இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கா, தையல் போட்டு எடுத்துக்காங்க சுற்றி. இன்னொரு ஸ்லீவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு 2மே பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் இது 2 குடஞ்சதுமே வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து பேக்கில் போகணும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் 2மே. ½ இன்ச்சு கேப் தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் இதிலேருந்து எடுத்து ஆம்கோல் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக நிறையா வீடியோ வரப்போகுது. இப்போ நம்ம டேப் எடுத்துக்கிறோம். டேப் எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ளவுஸை போட்டு நல்லா அப்படி நீட்டாக வச்சுக்கிறோம். ஆனால் அப்போ தான் நம்ம இது நம்ம வளைச்சும் எடுக்கலாம், அவ்வளோ கரெக்டாக வராது. நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நீட்டாக வரும். அப்படியே என்ன பண்ணுங்கள், உங்கள் டேப் எடுத்து வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்காங்க. எனக்கு வந்து 7.25 கிட்ட வருது இந்த ப்ளவுஸில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அளவை அப்படியே நம்ம ஸ்லீவில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி செக் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 5 இன்ச்சு, ஸ்லீவோட ஆம்கோல் வந்து 7.25 இன்ச்சு. நீங்களும் அதே மாதிரி உங்களோட ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓல்டு சாரியில் மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரினா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி ப்ளவுஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வித்தின் 3 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுவோம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி
ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 7.25 இன்ச்சு ஒரு மார்க் வச்சுக்கணும். அதே போல் இன்னொரு ஸ்லீவ்லேயும் இந்த ஸ்லீவ்லேயும் 7.25 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதே போல் 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்போ இதில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்போஸ் மார்க்கிங்கில் நீங்கள் கோடு போட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு 3 லைன் 4 லைன் அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணி கோடு போட்டு போட்டுக்கோங்க. 2 ஸ்லீவும் பார்க்க ஒரே மாதிரி வரணும். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்போ தான் பிரிஞ்சு வராது. பேக் ஸ்டிச் போட்டுட்டு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லீவில் நீங்கள் இதில் லேசஸ் வேணுனாலும் இந்த ஸ்டெப் நீங்கள் சர்க்கம்ஃபரன்ஸும் ஆம்கோலும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன லேஸ் வேணுமோ அந்த டிசைன் உங்களுக்கு வேணும்னா வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போடுறேன். அப்படியே திருப்பி இன்னொரு 1/4 இன்ச்சு ஒரு தையல் போடுறேன். ஏன்னா நம்ம இது ரவுண்ட் தையல் தைக்கிறோம், ஸ்ட்ரைட் தையல் தைக்கலை. அதனால் முன்னாடியே நம்ம ஸ்டிச்லாம் போட்டு எடுத்து வச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறேன். இங்கே கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது, அதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் தையல் போட்டு காமிக்கிறேன். முடிஞ்சிருச்சு. நான் 2 ஸ்லீவும் திருப்பி வச்சுருக்கேன். இது ஆப்போசிட்டில் வரணும். குடஞ்சது ஃப்ரண்ட் சைடில் வரணும். பேக் சைடில் போட்டிங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து தப்பாயிடும், ஏற்ற இறக்கம் அதெல்லாம் வரும். இது ஃப்ரண்ட்டு, அந்த குடஞ்ச பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து செட் ஆகணும். இப்போ நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. 2 ப்ளஸ் அந்த ஜாயினிங் பாயிண்ட்டையும் சரியாக வச்சு அப்படியே ஒரு தையல் போடணும். தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இல்லை நான் சொல்கிறது கேளுங்க. நம்ம ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டும், அதே போல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். இதில் சரியாக காட்ட முடியல, என்னால் கேமரா நகர்ந்துருக்கு போல், அவ்வளோ கிளியராக இருக்கான்னு தெரில. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆனால் புரியும். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணணும், அப்படியே தையல் போட்டுக்கணும். ரவுண்டாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஸ்லீவ் மேலே இருக்குது, மெயின் கிளாத் கீழே இருக்குது. ப்ளவுஸ் கிளாத் கீழே இருக்குது. கொஞ்சோண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஏன்னா அது ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை வந்து உள்ளே திருப்பி விட்டுடலாம். இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா. கொஞ்சமாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவை உள்ளே திருப்பி விடுறேன். அது வீடியோவில் கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன், உள்ளே திருப்பி விடுறது. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது நம்ம உள்ளே திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து தெரியும். இப்போ பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி தையல் போட வேண்டியதான். ஃபுல்லாக உள்ள நல்லா இழுத்து விட்டுட்டு, இப்போ ஸ்லீவ் வந்து கீழே இருக்கும், மெயின் கிளாத் வந்து மேலே இருக்கும். சுற்றி அப்படியே தையல் போட்டு வந்துக்கோங்க.
ஸ்லீவை இழுக்கக்கூடாது, மெயின் கிளாத்து இழுக்கக்கூடாது. கிளாத் வந்து அப்புறம் வந்து ஸ்டிச் ஆக ஆரம்பிச்சிடும். மெலிக்காக வச்சு தையல் போடுங்க. இது கொஞ்சம் பொறுமையான ப்ராசஸ் தான். இது நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரெயிட் தையல் போடலாம், ஸ்ட்ரெயிட் தையல் போட்டால் அந்தளவுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஆக்சுவலாக டைலரிங் வந்து முறைப்படி வந்து இந்த ரவுண்டு தையல் தான் போடணும். அதுதான் வந்து அப்படி சொல்கிறது, அப்போ இருந்து பண்ணிட்டு வர மெத்தடு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் தையல் போடுறது வந்து அது வந்து இப்போ வந்து ஈஸி மெத்தடு. அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் ரவுண்டு தையல் நல்லா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். அதனால தான் ரவுண்டு தையல் போடுறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் தையல் கூட போட்டுக்கோங்க. நான் ரவுண்டு தையல் போடுவேன், அது ஈஸி. இல்லை லைட்டாக கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அரைச்சி அப்படியே அந்த ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா அப்படியே மேலே அரைச்சி பூசின மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கும் இதே மாதிரி எனக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க கற்றுக்கணும், நானே எனக்கு இது பண்ணணும், ப்ளவுஸ் வந்து ஒன்று தைக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்டு உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவேன். ஒரு ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து போடணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் ஷோல்டரு ஜாயின் பண்ணும்போதும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அந்த பிசிறு மேலே தூக்கிட்டுருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ ஸ்லீவை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ப்ளவுஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் கட்டிங் வீடியோ, ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். பேசிக் ப்ளவுஸ்னு இருக்குது. இது வந்து பேக். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.